பார்த்தா ஆவரையும் பீவாரி அடிக்கும். ஆவாரஞ்செடிங்கிறது எங்கள் காடுகளில் இருக்கும். இந்த வெயில் காலங்களில் வயிற்ற கலக்கிட்டுனா மோஷன் போகிறவங்க காலில் செருப்பு போடாமல் போயிட்டாங்கன்னா அந்த ஆவாரஞ்செடியை மடித்து அது மேலே உட்காந்து கக்கூஸ் உட்காருவாங்க. அதை அறியாமல் எந்திரிச்ச உடனே அந்த ஆவாரஞ்செடி டப்புன்னு எந்திக்கும் போது அந்த பீயை வாரி மேலே அடிச்சிடும். அதான் ஆள் இருக்க நிலவரத்தை பார்த்தா ஆவரையும் பீவாரி அடிக்கின்ற. ஆமாங்க, படித்த பிள்ளைங்க படித்தவங்களாக நடக்கணும். நம்மளை விட்டு வெளியே போகும்போது ஒவ்வொரு தாய்களும் சத்தியத்தை சொல்லி கொடுக்கணும். 491 மார்க் வாங்கின ஒரு வாலிப வயசுக்கு அவனுக்கு ஊரில் இருக்க காதல் மூலம்தான் பிரச்சனை வரும் இல்லை, சென்னையில் இருக்க காதல்லையும் பிரச்சனை வரும். காதல் மட்டும் தான் கொலை நடக்கலை, கஞ்சாவில் கொலை நடக்குது, தண்ணியில் கொலை நடக்குது, எப்படியோ எத்தனையோ கெட்ட பழக்கங்கள் இருக்குது. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு தன் தாய் யார், தன் தந்தை யார், அதுகளை குறித்து ஒரு இரக்கமும் இருக்கணும், கடவுளை குறித்து ஒரு பயமும் இருக்கணும். நான் படிச்சுட்டேன், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்போ எந்த சூழ்நிலைக்கு போனாலும் பெருமைங்கிறது வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணங்கள் இருக்க தான் செய்யணும். அப்போது இந்த பையன் காதலிக்கும் போது அந்த குடும்பத்துடைய நிலவரம் என்னங்கிறது இந்த குடும்பத்துக்கு 9 ஆண்டு காலம் காதலித்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது அவங்க ஒரு நல்ல தேசிய நீரோட்டத்தில் இருக்கிறவங்களா இல்லை. இங்கேருந்து அமெரிக்கா போகிறான், அமெரிக்கா பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான், இந்து பிரகாரம் கல்யாணம் பண்ணுறான். ரஷ்யாவுக்கு போகிறான், ரஷ்யா பொண்ணை பிடிச்சிருக்குன்னு வந்து கல்யாணம் பண்ணுறான்னா அவங்க ரஷ்யாவில் பிறந்தாலும் இந்தியாவில் பிறந்தாலும் தமிழ்நாட்டில் பிறந்தாலும் ஒரு தேசிய நீரோட்டம்னு ஒன்று இருக்குது. பொது மனிதன் 80 வயசுக்குள்ள எல்லாரும் செத்து போகிறோம். ஒரு பார்ட்ஸ் கெட்டு போச்சுன்னா சோழி முடிஞ்சு போச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு, கண்ணு கெட்டு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, மூளையில் ஒரு நரம்பு ஒடிச்சா செத்து போச்சு. இதுக்குள்ள பெருமை பாராட்டுறவர்கள் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்கிறாங்க. அது வந்து ஒரு காடு, காட்டுக்குள்ளே சிங்கம் கரடி புலி எல்லாம் இருக்கும். அப்போது நம்ம பிள்ளையானது 9 வருஷமாக சுற்றும் போது அந்த ஃபேமிலியோட ஜென்ரேஷன் என்ன, அது ஒரு பொது நீரோட்டத்தில் இருக்குதான்னு பார்த்தா இல்லை. அது ஆபத்தான ஒரு ஆளே நெருங்க முடியாத ஒரு நெருப்பு குழம்பு. அதுக்குள்ளே போய் ஒரு குழந்தை விழுந்தா யாரால் காப்பாற்ற முடியும்? அப்போ காதலுங்கிறது ஒரு நெருப்பு குழம்புக்குள்ளே போய் விழுகிறது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு. அதுதான் காதல். இளமைக்கு பயமும் தெரியாது, சிந்தனையே இராது. சிறு இளம் வயதிலே அறியாமையில் பிள்ளைகளை ஒட்டிக்கொள்ளும். சரி, அந்த பொண்ணை எடுத்துக்காங்க. அந்த பொண்ணுக்கும் தெரியும் தம் தந்தை யார், படித்த பிள்ளைங்க தந்தை யார், தாய் யார், அவங்களுடைய தேசிய நீரோட்டங்கள் என்னங்கிறது அந்த பொண்ணுக்காவது தெரியணும். அந்த பொண்ணுக்கும் ஒரு அசால்ட்டு, இளமையிலே பிள்ளைங்களுக்கு மதியினம் ஒட்டி கொள்கிற மாதிரி நம்ம காதலிச்சிட்டா நம்ம சமுதாயம் ஒத்துக்குங்கிற ஒரு மேன்மையான ஒரு அறியாமை, சத்தியமறியாத ஒரு அறியாமை. அப்போ அந்த சத்தியமறியாத அறியாமை தான் இங்கே கொலை நடந்திருக்கு. அப்போது ஒவ்வொரு தாய்களும் இன்றைக்கு கவனித்து கொள்ளுங்கள். இந்த பார்க்கும்போது நாம் கடவுள் பக்தியோடு இருந்து சத்தியத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். கடவுள் நம்மளை எவ்வளோதான் உயர்த்தினாலும் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்தாலும் தாழ்மையாக இருக்கணும், தன்னைத்தானே பெருமையாக நினைத்து கொள்ளக்கூடாது. கடவுளுடைய பாத்திரம், இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவர்கள் முன்னோர்கள் செய்த பாவமான்னு கேட்டால் இவன் செய்த பாவமில்ல, முன்னோர்கள் செய்த பாவமில்ல, தேவ சித்தம் நிறைவேறும்படியாக இருக்குது. அதனால் படித்தவர்களானாலும் சரி படிக்காதவனாலும் சரி கடவுளை நம்புங்கள். காடுகளுக்குள்ள சிங்கம் கரடி புலி எல்லாம் இருக்கும், அதில் நாம தான் ஜாக்கிரதையாக போக வேண்டும். ஒவ்வொரு தொழிலிலும் போராட்டங்கள் இருக்கும். அந்த போராட்டங்களை தப்பித்து கொள்ளக்கூடிய வழிகளை பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள்ளுங்கள். படித்த பிள்ளைகளும் கற்றுக்கொள்ளுங்கள். நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அது ஆபத்தான இடமா இருந்தால் நம்ம தான் காப்பாற்றிக்கணுமே தவிர, காடுக்குள்ளே சிங்கம் கரடி புலி இருக்கும், அதில் போய் நீ நிதானமாக போய் விழுந்தீங்கன்னா உன்னை குதறத்தான் செய்யும். ஒரு சிங்க கூட்டுங்களை போய் விழுந்தா என்ன செய்யும்? குதறத்தான் செய்யும். அப்போ அறிவு முக்கியம். வேதம் சொல்வது, என் மகனே அறிவை புதையலை போலவும் வெள்ளியை போலவும் நாடி தேடி பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரை தேடுங்கள், கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன்.